ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி செட்டிநாட் மட்டன் கறி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: மட்டன், வெங்காயம், தக்காளி, தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, மிளகுத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், உப்பு. செட்டிநாட் மட்டன் கறி நம்ம நிறைய ஸ்பைசஸ் சேர்த்து செய்யறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு மல்டிபர்பஸ் ரெசிபி. இது ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டா இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா சூட் ஆகும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். எலும்பு இருக்கிற பீசஸாக நான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நம்ம ஊற வைக்கிறதுனால இந்த டிஷ்க்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்கும், ஸோ நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ நீங்கள் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்து நான் அரைச்சிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானவுன்னா நான் ஒரு கப்பில் சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துறதாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நம்ம வதக்கி செய்யும் போது தான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்தும் போது இந்த டிஷ்ஷோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நமக்கு வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நான் 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி ஸ்லைசஸை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். நான் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம், அதனால அதை பொடி பொடியாக கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி போட்டு நல்லா அதையும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு.
கூட இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருந்தேன், நான் அதை அது கூட நான் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா ஆறிச்சு. நான் மிக்சி ஜாரில் நான் சேர்த்துட்டு இது நம்ம ஒரு பேஸ்ட்டாக நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்தாச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் பீசஸ் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். மட்டன் இது கூட சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். ஃப்ரை பண்ணி செய்யும்போது இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் எண்ணெயில் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இதை அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிறதுனால இதில் உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா உங்களுக்கு அடியில் பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி இந்த பேஸ்ட் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே நான் தேங்காய் அரைச்சி வச்சிருந்ததையும் நான் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கெட்டியாக தான் இருக்கும். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் செமி கிரேவியாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம மட்டன் ஊற வைக்கும்போது நம்ம அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் உப்பு சேர்த்தும் போது நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் கூட கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல்லுப்பு தான் சேர்த்துறேன். நீங்கள் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 6-7 சவுண்ட் வச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு நம்ம வெயிட் போட்டுடலாம். இது ஒரு 6 சவுண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நான் 6 சவுண்ட் வச்சு எடுத்துட்டேன். எனக்கு கேஸும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு மட்டன் வெந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம விட்ட ஆயில் எல்லாமே மேலே வந்திருக்கு. அதோட மட்டனில் இருக்கிற எண்ணெயும் மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு மட்டனும் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மட்டன் வேகலைன்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 விசில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு இப்போ மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்மளோட செட்டிநாட் மட்டன் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு சர்விங் பவுலுக்கு நான் இப்போ மாற்றிக்கிறேன். பாருங்கள் நம்மளோட மட்டன் செட்டிநாட் கறி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். இது ஒரு மல்டிபர்பஸ் டிஷ். இது சூடான சாதத்து கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதோட இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.